إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மார்க்கம் காட்டி தந்த வழிகாட்டல் படி பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரிடையும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். உஸீகும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே,
புனிதமிகு ரமலான் மாதம் நம்மை விட்டும் கடந்து சென்று ஒரு வார காலம் ஆகிவிட்ட இந்த நிலையில் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பசுமையான ரமலானின் நிறைவுகளையும் அது ஏற்படுத்திய தாக்கங்களையும் அந்த ரமலான் விட்டு சென்ற பாடங்களையும் நினைவில் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வழிகாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் உயரிய நடைமுறையை கற்றுத்தருகிறது. எந்தெந்த சூழல் எப்பொழுது நிலவுகிறதோ அதை மையப்படுத்தி செய்திகளை பகிர வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய உயரிய வழிகாட்டலில் ஒன்று. குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் பல சமூகங்களுக்கு பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருப்பான். எல்லா நபிமார்களையும் அனுப்பப்பட்ட நோக்கம், பிரதான நோக்கம் ஓரிரை கொள்கை என்ற நிலை கடந்து குர்ஆன் காட்டி தருகின்ற வழிகாட்டல் எந்த சமூகத்தில் எந்த தீமைகள் புறையோடி போயிருக்கின்றனவோ அதை நீக்கும் விதமாகத்தான் பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்ளுமாறு குர்ஆன் கட்டளையிடும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது ஒரு மாபாதக செயலை, ஓரினை செயற்கையை அந்த மக்கள் புரிந்தார்கள். அதை கண்டிக்குமாறு அல்லாஹ் பிரச்சாரம் செய்யுமாறு ஏவுகிறான். இப்படி எல்லா நபிமார்களும் பிரதான கொள்கை ஓரிரை கொள்கையை முதல் போதனையாக வைத்துவிட்டு அதற்கு அடுத்த நிலைகளில் அந்த சூழலில் அந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும், தாவா செய்ய வேண்டும் என்று குர்ஆன் வழிகாட்டியதை போல இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி குளிர்சாதன பெட்டியிலே பழங்கள் வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே போல ரமலான் மாதத்தில் ஏற்றப்பட்ட அந்த ஈமானிய சார்ஜுகள் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய இந்த ஜும்மா, இந்த ரமலான் சார்ந்த சிந்தனைகளை, அது விட்டு சென்ற பாடங்களை, அது நமக்கு போதிக்கின்ற போதனைகளை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த சூழலுக்கு பொருத்தமான ஒன்று. அன்பு சகோதரர்களே, ரமலான் மாதத்தை அடைந்த நாம் அதில் நம்மால் முடிந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளை கொத்து கொத்தாக நிச்சயமாக நாம் செய்து அதற்கு பிறகு இறைவனால் வழங்கப்பட்ட பெருநாளையும் கொண்டாடி மகிழ்ந்துவிட்டு ரமலானுக்கு பிறகு நாம் தொழுகின்ற முதல் ஜும்மா சிலர்களுக்கு இரண்டாவது ஜும்மாவாக இது அமைந்திருக்கும். இந்த நேரத்தில் ரமலான் என்னும் விருந்தாளி வருடத்திற்கு ஒரு முறைதான் வருவார். அவர் ஒரு விஐபி விருந்தாளி. ரமலான் என்னும் விருந்தாளி வருடத்திற்கு ஒரு முறைதான் வருவார். நம்மை விட்டும் அந்த விருந்தாளி சென்று விட்டார். திரும்பவும் அந்த விஐபி விருந்தாளி வரணும் அப்படின்னா 11 மாத காலம் தேவைப்படுகிறது. திரும்பவும் அவர் வருவார். கியாமத்து நாள் வரைக்கும் ரமலான் என்னும் விருந்தாளி வந்து கொண்டே இருப்பார். என்ன ஒரு சின்ன வேறுபாடு, அதை வரவேற்று அதை ரிசீவ் பண்ணி அதை பண்படுத்தி பயன்படுத்தி கொள்கின்ற நிலையில் நாம் இருப்போமா இல்லையா என்ற சந்தேகம். ரமலான் என்னும் விருந்தாளி வந்து கொண்டேதான் இருப்பார். நம் வாழ்க்கையில் விவரம் தெரிந்த முதல் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ரமலான் என்னும் விருந்தாளி 40, 50 எல்லாம் நாம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தி வழி அனுப்பி வைத்திருக்கிறோம். திரும்பவும் இந்த ரமலான் வரணும் அப்படின்னா 11 மாசம் தேவை. அல்லாஹ்வுடைய ஒரு அழகான ஏற்பாடை கவனித்தீர்களா? ரமலான் மாதம் முடிந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக அல்லது விட்டு ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பு ஒன்று இருக்கிறது.
இன்றோடு 6 நோன்பு முடிகிறது. எந்த அளவுக்கு இந்த 6 நோன்பு மக்களுக்கு மத்தியிலே பல ஊர்களில் பிரபலமாக இருக்கிறது என்று சொன்னால், ரமலான் நோன்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாத அளவுக்கு மக்கள் வைக்கிறார்கள். இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ஃபஜ்ரினுடைய நேரத்தை குறைத்து ரமலானை எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அதே போல 6 நோன்பையும் கண்ணியப்படுத்துகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக இபாதத்தின் ஆர்வம் உள்ளவர்கள், இபாதத்தின ரசனை உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்போம்? என்ன நினைத்திருப்போம்? ரமலான் மாசம் 1 மாசம் தானா, கொஞ்சம் நீடித்திருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் இபாதத்தில் ரசனை உள்ளவர்களுக்கு வரும். கொஞ்சம் ரசனை குறைந்தவர்கள், பலகீனமானவர்களுக்கு எப்போ பெருநாளை கொண்டாடுவோம், எப்போ விட்டு போவோம் என்ன வரும். இது யதார்த்தமான மனித இயல்புகள். அப்போ நாம் எண்ணியதை போல ரமலானுடைய மாதத்தை 1 மாதத்திற்கு பதிலாக அல்லது 2 மாசமோ 3 மாசமோ அல்ல 6 மாதமோ அல்லாஹ் வைத்திருந்தால் என்ன நடக்கும்? இந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்தியிருப்போமா என்று பார்த்தால் நிச்சயமாக செய்திருக்க மாட்டோம். இதற்கு ஒரு அழகான உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லுகிறார்கள். சந்தோஷத்தோடு விண்ணுலகில் இருந்து கீழே இறங்குகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். என்ன அல்லாஹ் கொடுத்தான் என்று கேட்கிறார்கள். ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்திற்கு 50 நேர தொழுகையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் கேட்கும் போதே ஷாக்கா இருக்கு, தலை சுத்துது. ஒரு நாளைக்கு 50 வக்துன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது, பள்ளிவாசல்லையே உட்கார்ந்துருக்கணும். 50 வக்தை கொடுத்தான் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்புகிறார்கள். உம்மத்தினால் அது முடியாது, அவர்கள் பலகீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். திரும்பவும் செல்லுகிறார்கள். திரும்ப வராங்க. 5 குறைக்கப்பட்டு கடைசியில் 5 வந்து நிற்கிது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுவும் தாங்க மாட்டாங்க, போய் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதை விட குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்ன அந்த செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 6 மாசம் ரமலான் மாசம் இருந்தாலும் நாம் பலகீனமானவர்கள், நம் வேலை இப்படித்தான், நாம் இப்படித்தான் சிஸ்டத்தோடு படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் உணர்ந்த காரணத்தினால் கருணையாளன் அல்லாஹ் 1 மாத கால ரமலானை வைத்து, சும்மா சொல்லிக்கலாம் காலம் முழுக்க நோன்பு இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி ஒரு கால் வைக்கப்பட்டால் கண்டிப்பாக எப்படி இந்த ரமலானினுடைய ஆரம்பத்தில் இறை அந்த அச்சம் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வளர்ப்பிறை தேய்பிறையாக மாறியதை போல நம் இறையச்சம் குறைந்ததோ அதே போல இந்த நிலையும் ஏற்படும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஒரு அழகான ஏற்பாடு செய்தார். வெறும் 1 மாச காலம் தான் பயிற்சி. நீங்கள் நோன்பு வைப்பது 1 மாத காலம். இந்த பயிற்சியை பிராக்டிக்கலாக நீங்கள் மாற்றுவது 11 மாதம். 1 மாசம் பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் நடைமுறை கொண்டு வருவதற்கு மீறி ஒரு 11 மாத காலம் அல்லாஹ் நம்மை விட்டு விடுகிறார். ரமலானில் ஏற்றப்பட்ட அந்த சார்ஜ், ரமலானில் ஏற்றப்பட்ட அந்த ஈமானிய உணர்வுகள் அடுத்த 11 மாதம் நீடித்திருக்க வேண்டும். நீடித்திருக்கிறதா என்று பார்த்தால் கொஞ்சம் யோசித்து தான் ஆக வேண்டும். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், செல்போன் சார்ஜை போட்டுட்டு சார்ஜ் ஏறவில்லை என்று கவலைப்படுவார்கள். கடைசியில் பார்த்தா சுவிட்ச் போட்டிருக்க மாட்டோம். அதே போல நம் சகோதரர்கள் பலர்களில் ரமலானில் சார்ஜ் ஏற்றப்படாமலே அவர்கள் கழித்திருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளுக்கு மத்தியிலே இந்த ரமலான் உடைய அந்த தாக்கம் அடுத்த 11 மாத காலத்திற்கு இருக்க வேண்டும். இருக்கிறதா இல்லையா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்ன அறிகுறிகள், இல்லை என்று சொன்னால் என்ன அறிகுறிகள், இதைத்தான் ஒரு சிறு தொகுப்பாக நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய நிலை இந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, பரீட்சை எழுதிய மாணவர்கள் தேர்வின் முடிவுக்கு காத்திருப்பதை போல நாம் அனைவரும்
ரமலான் என்னும் தேர்வை எழுதி ஃபாஸா ஃபெயிலா. பலர்கள் தேர்வு எழுதாமே இருக்கிறார்கள். அவர்களை நம்ம தனியாக விட்டுறணும், அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டணும். ரமலான் என்னும் தேர்வு எழுதிய நாம் இந்த ரமலானில் பாஸ் ஆகியிருக்கிறோமா ஃபெயில் ஆகியிருக்கிறோமா? அப்படி பாஸ் ஆகியிருந்தால் அதனுடைய அடையாளங்கள் என்ன, ஃபெயில் ஆகியிருந்தால் அதனுடைய அடையாளங்கள் என்ன? இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் ஒரு குறுகிய நேரத்திற்குள் ஒரு முடிவுக்குள் வந்து விடலாம். நம் நிலை தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஒப்பான ஒரு நிலை. தேர்தலில் நின்ற வேட்பாளர்கள் ஓட்டு எண்ணுகின்ற நாளுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதை போல தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் முடிவுக்கு காத்திருப்பதை போல இந்த ஜும்மா ரமலான்ல நாம ஃபாஸா ஃபெயிலா என்பதை சில அறிகுறிகளை, சில சிம்டம்ஸ் வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி, ரமலான்ல நாம் செய்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற அச்ச உணர்வு நம்மிடத்திலே வந்தால் ஒரு ஃபீல். ரமலானிலே செய்த வைத்த நோன்புகள், நாம் ஓதிய கராத்துகள், நம்முடைய திக்ருகள், தான தர்மங்கள், என்னென்ன அமல்களை எல்லாம் கொத்தாக செய்திருக்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்ற பய உணர்வு முதல் அறிகுறி. எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் எதை பற்றியும் கவலைப்படவும் இல்லை என்ற நிலையில் இருப்பவர்கள் தங்களை மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் இப்படி வழிகாட்டுகிறது. சில நல்லவர்களை பார்த்து அல் குர்ஆன் இப்படி பேசும், சில இளைஞர்களை பற்றி குர்ஆன் இப்படி பேசும். அவர்கள் தொழுவார்கள், அவர்கள் நோன்பு வைப்பார்கள், எல்லா அமலையும் செய்வார்கள். இந்த அமல்கள் எல்லாம் அவர்களுடைய வியாபாரத்தை விட்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை அவர்கள் செய்கின்ற வியாபாரமும் குடும்பமும் அவர்களை தடுக்காது என்று சிலர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசிட்டு அவர்கள் ஒரு பயத்தோடு இருப்பார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் பாவம் செய்யவில்லை, தொழுதார்கள், நல்ல நல்லறங்கள் புரிந்தார்கள். அப்புறம் ஏன் அவர்களுக்கு பயம் வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்த இந்த அமல்களை இறைவன் அங்கீகரித்திருப்பானா மாட்டானா, அல்லாஹ்விடத்திலே அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்குமா, இந்த அமல்கள் பயனளிக்கக்கூடியதாக இருக்குமா, அல்லது அல்லாஹ் இதை மறுத்து விடுவானா, நம் குறைகள் காரணமாக அல்லாஹ் நாம் செய்த இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் புறக்கணித்து விடுவானா என்ற பய உணர்வு அவர்களிடத்திலே ஏற்படும் என்று குர்ஆன் கூறுகிறது. அப்போ நாம முதல் அறிகுறி ரமலான்ல ஃபாஸா ஃபெயிலா அப்படின்னு முதல் அறிகுறி என்னன்னா, நம் உள்ளத்தில் பயம் வந்திருக்கிறதா. பயம் வரலன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறோம் என்று பொருள். நீங்கள் குர்ஆனிலே பார்த்தால் கஅபத்துல்லாஹுவை தந்தையும் மகனும் சேர்ந்து கட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புனர் நிர்மாணம் செய்கிறார்கள், எடுத்து அதை கட்டுகிறார்கள். எவ்வளவு உயர்ந்த பணி! இந்த உயர்ந்த பணியை ஒரு ஆக உச்சத்திலே இருக்கக்கூடிய அந்த அமலை செய்துவிட்டு, கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு, அதை எடுத்து கட்டிவிட்டு, அந்த கல்லை ஒரு இடத்திலே வைத்து அஸ்திவாரமாக அமைக்கப்பட்ட பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட முதல் பிரார்த்தனை, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், இந்த செயல் உன் திருப்திக்காக வேண்டி நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று நீ உத்தரவிட்டாய், நாங்கள் செய்தோம். இதை எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற இந்த கபூலியத், இந்த ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே நபிமார்கள் குறியாக இருந்திருக்கிறார்கள். இந்த கவலை ஏனோ நமக்கு வராமல் இருந்து விட்டது. நான் ரமலானிலே நோன்பு வைத்தேன், எல்லா அமலையும் செஞ்ச, இந்த அமல் செல்லா காசாக மாறி போனால் என் நிலைமை என்னவாகும்? என் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது என் அமல்களை நான் செய்த குறையின் காரணத்தினால், என்னுடைய பலகீனத்தின் காரணமாக அல்லாஹ் அதை நிராகரித்து விட்டால், நான் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டால் என் நிலையாக என்ன ஆகும் என்ற பயம்
நாம நோம்புல ஃபாஸா ஃபெயிலா என்பதனுடைய முதல் அறிகுறி பயம் நம் உள்ளத்திலே வந்திருக்க வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் கவலை இல்லை. இப்பொழுதிருந்து அதனுடைய அந்த பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். நாங்கள் நோற்ற நோன்புகள், நாங்கள் செய்த தான தர்மங்கள், எங்களுடைய எல்லா அமல்களையும் இறைவா நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனை பிரதானமான பிரார்த்தனையாக இருக்கட்டும். இது முதல் அறிகுறி. இந்த சிம்டம்ஸ் முதல் அறிகுறி. ரமலான்ல நாம ஃபாஸ்ட்னா இது நம்ம கிட்ட இருக்கணும். இரண்டாவது அறிகுறி, நாம் செய்த எந்த அமல்களிலும் முகஸ்தூதி பெருமைக்கு அறவே இடம் இருக்கக்கூடாது. 30 நாள் நோன்பு வைத்தோம், இரவு தொழுகையை தொழுதோம், நிறைய தான தர்மங்கள் செய்திருப்போம். இதுல எல்லளவுக்கும் இல்லை, எல் முனை அளவுக்கும் கூட இஹ்லாஸுக்கு மாற்றமான ஒரு முகஸ்தூதி நம்முடைய அமல்களிலே கலந்து விடக்கூடாது. இன்றைக்கு இபாதத்துகள் விளம்பரமாக்கப்படுகிறது. ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் ஷேர் பண்ணா பரவாயில்ல, இதை பெருமையாக வைத்து நான் 30 வருஷமா ஏத்திகாஃப் இருக்கிறேன், நான் என்னுடைய நோன்பு இந்த நோம்போடு சேர்த்தா 35 இயர்ஸ், இப்படி என்றெல்லாம் முகஸ்தூதியாக நம்முடைய அமல்கள் அமையும் என்று சொன்னால் ரமலானில் நாம் செய்த அத்துணை இபாதத்துகளையும் வீணாகிவிடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் வழிகாட்டுகிறது. ஃபதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இறைவனுக்காக மட்டும் களப்பற்ற முறையிலே அல்லாஹ்வை அடையுங்கள். அப்போ நம்ம இபாதத்தில் நாம் செய்த நோன்புகளில் எல்லா அமல்களிலும் முதல் பயம், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, இந்த பயம் நமக்கு வரணும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது அறிகுறி, களப்பற்ற முறையில் இந்த நோன்பை நாம் கழித்திருக்க வேண்டும். எந்த முகஸ்தூதிக்கும், எந்த பெருமை பாராட்டி பேசுவதற்கும், எந்த விளம்பரத்திற்கும் நம்மளுடைய அமல்களில் துளி கூட இடம் கொடுத்திருக்க கூடாது. இது அடுத்த அறிகுறி. அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான ஒரு அறிகுறி. நோன்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஒரே ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான், அப்படித்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம்மிடத்திலே இறையச்சம் கூடியிருந்தால், ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம்மிடத்திலே இறையச்சம் தக்குவா கூடியிருந்தால், அல்லது மார்க்க விவகாரங்களிலே நாம் மேம்பட்டு இருந்தால், நம் அமல்களில் முன்னேற்றம் அடைந்திருந்தால், அதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம், நன்மைகள் தொடர்ச்சியாக நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறியை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய அமல்களை உரசி பார்க்கின்ற பொழுது நம்மிலே அதிகமானவர்கள் தோற்று விடுகிறார்கள். இந்த ரமலான்ல நம்முடைய செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதற்கு மிக முக்கிய அறிகுறி, ரமலான் முடிந்ததற்கு பிறகு நாம் செய்த இறையச்சத்தின் வெளிப்பாடாக நாம் செய்த அமல்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதா அல்லது துண்டிக்கப்பட்டு விட்டதா, தொடர்பு எல்லைக்கு நாம் வெளியிலே சென்று விட்டோமா? இல்லை, நாங்கள் இபாதத்துகளை தொடர்ச்சியாக செய்கிறோம். நோன்பின் மூலமாக அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடாக நாங்கள் இபாதத்தை துண்டிக்கவில்லை. பெருநாளை தொழுதோம், அதை தொடர்ந்து அசரை தொழுதோம், எல்லா வக்துகளையும் தொழுதோம், இப்பொழுதும் தொழுது கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமல்களிலே முன்னேற்றம், எங்களுடைய சிந்தனைகளிலே முன்னேற்றம், எங்களுடைய செயல்களிலே முன்னேற்றம், இறையச்சத்தின் வெளிப்பாடாக நாங்கள் இதை மாற்றியிருக்கிறோம் என்ற நிலை இருந்தால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நாம் ரமலானிலே பாஸ் ஆகியிருக்கிறோம். இல்லை, ரமலான் முடிந்த கையோடு, ரமலான் முடிந்ததற்கு பிறகு அந்த பெருநாள் தொழுகை முடிச்ச அடுத்த வக்திலிருந்து நான் தொழுகையை தொழவில்லை, என்னுடைய செயல்களை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. பழைய ரமலானிலே எதையெல்லாம் நாம் விட்டு இருந்தேனோ எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக திரும்பவும் செய்கிறேன். பல சகோதரர்களுடைய வெளிப்பாடு இன்றைக்கு எப்படி, ரமலானிலே பாவத்தை விட்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது, பாவத்திற்கு அவர்கள் லீவு கொடுத்திருக்கிறார்கள். பாவத்தை விடல,
பாவத்திற்கு தற்காலிகமாக விடுமுறை அளித்திருக்கிறார்கள். ஷவ்வால் பிறந்த உடனே எல்லாம் சேர்ந்து திரும்பவும் ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். ரமலான்ல ஃபாஸா ஃபெயிலா? ஆம், என்னுடைய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. பெருநாள் கடந்து அதற்கு பிறகு எல்லா வக்துகளையும் நான் தொழுகிறேன். என் சிந்தனையில் தெளிவாக இருக்கிறது. என்னிடத்தில் இருந்த எல்லா கழிவான குணங்களையும் நான் மீட்டெடுத்து இருக்கிறேன். நான் இறையச்சவாதியாக இறையருளால் மாறி இருக்கிறேன் என்ற நிலை இதுவரைக்கும் நீடித்தால் ரமலான்ல நாம ஃபாஸு இல்லை. நாங்கள் ரமலானுக்கு பிறகு அவுட் ஆஃப் சர்வீஸுக்கு போயிட்டோம், எங்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் இல்லை, அடுத்த ரமலான் வரும்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்ற நிலையில் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரமலான்ல நாம் ஃபெயிலாகி இருக்கிறோம். கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். எவ்வளவு சிரமப்பட்டு வைத்த இபாதத்துகள் எல்லாம் நாம நம்மிடத்தில் இருந்து அது ஒப்புக்கொள்ளாமல் எந்த பயனும் இல்லாமல் அந்த இபாதத்துகள் நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள். அன்பு சகோதரர்களே, ரமலான் முடிஞ்சு சரியா அடுத்த ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். முதல் ஜும்மா, ஷவ்வாலினுடைய முதல் ஜும்மா, சிலர்களுக்கு 2வது ஜும்மா. அப்போ இந்த நேரத்தில் இந்த செய்தியை நாம் அவசியமாக நமக்குள் கேள்வி கேட்க வேண்டிய தருணம் இந்த தருணம். கொஞ்சம் கண்ணாடி முன் நின்று நம்மை பார்த்தால் அந்த கண்ணாடி நம்மை பார்த்து பேசும். நீ தானே ரமதானிலே இருந்தாய், இதே இந்த உருவம் தானே ரமதானில் நோன்பு வச்சிச்சு, இந்த உருவம் தானே ரமதானில் 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொழுதது, இதே இந்த உருவம் தானே ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து வாழ்ந்தது, இதே இந்த உருவம் தானே நாவியை கட்டுப்படுத்தி கொண்டு சித்தனா பேசாமல் இருந்தது, இதே இந்த உருவம் தானே எல்லா இபாதத்துகளையும் போட்டி போட்டு கொண்டு செய்தது. கொஞ்சம் கண்ணாடியில் நின்று பேசி பாருங்க. இந்த கண்ணாடி அப்படியே நமக்கு பதில் கொடுக்கும். இந்த உருவம் தான் இப்பொழுதும் இருக்கிறதா? இரட்டை நிலை இருந்தால் ரமலானில் ஒரு முகம், ரமலான் கழிந்ததற்கு பிறகு இன்னொரு முகம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதே நிலையில் தற்சமயம் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு, இறைவா நீ கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இடையிலே ஷைத்தானை தோற்கடித்து பிறகு ஷைத்தான் என்னை தோற்கடித்து விட்டானே, இந்த அவல நிலைக்கு நான் வந்திருக்கிறேனே, அந்தோ பரிதாபம். இறைவா என்னை நான் மீட்டுக் கொள்கிறேன், என் மனோநிலையை நான் மாற்றிக் கொள்கிறேன். ரமலானினுடைய இந்த பயிற்சி இன்னும் அதனுடைய தாக்கம் என் வாழ்க்கையில் ஏற்படும், அதற்காக வேண்டி நான் களமாடுவேன் என்ற அந்த முனைப்போடு யார் யாரெல்லாம் இந்த ஒரு வார காலம் ரமலான்ல இருந்தது போல இல்லையோ, அது யார் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். பல சகோதரர்கள் இன்றைக்கு கூட காலையில் ஒருத்தர் பேசினார், அது என்னன்னு தெரியல, என்னால் ரமலானில் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு, கொஞ்சம் கவலையோடு ஷேர் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய பரிதாபம். என்னால் ரமலானில் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சிச்சு, இன்றைக்கு பெருநாள் முடிச்சு இதுவரைக்கும் நான் ஃபஜ்ர் தொழுகலை, கவலையை வெளிப்படுத்துகிறார். சரி, இப்படியே கவலையை வெளிப்படுத்திட்டே போயிட்டே இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலான் தந்த இந்த பயிற்சி ஏதோ ஒரு மாத காலத்திற்கு மட்டுமல்ல, அந்த ஒரு மாத கால பயிற்சி அடுத்த 11 மாத காலத்திற்கு பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு அவை வர வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய பிரதான நோக்கம். அன்பு உறவுகளே, கொஞ்சம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். யாரும் உங்களை கேட்க வேணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தாரை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். உங்கள் வீட்டு பெண்களிடத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில் ரமலான்ல இருந்த மாதிரி அதே மாதிரி இரவு தொழுகை, தஹஜ்ஜத் அதெல்லாம் தேவையில்லை. குறைந்த அளவுக்கு ஒரு 5 வேளை தொழுகை பேணுதலாக நாம் ரமலானுக்கு பிறகு இருக்கிறோமா என்ற இந்த கேள்வி நீங்கள் கேளுங்கள், தெரிவு பிறக்கும். நம் குடும்பத்தாரிடத்தில் கேளுங்கள், தெரிவு பிறக்கும். நமக்கு நாமே கேள்வி கேட்போம், தெளிவு பிறக்கும். எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் எப்படி ரமலானினுடைய பயிற்சியை நாம் சரியாக மேற்கொண்டோமோ அந்த பயிற்சியின் விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் மௌத்து வரைக்கும் ஏற்பட்டு அதை வாழ்வியலாக்கி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய பிரசங்கத்தின் மையம் ரமலானில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா, ரமலானில் தோல்வி அடைந்திருக்கிறோமா? பொதுவாக வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வின் வசம்தான் இருக்கிறது. யாரும் அதை தீர்ப்பு வழங்க முடியாது. நீ செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, நீ செய்து கொண்ட அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்லாம் தீர்ப்பு அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் நான் மேற்கோள் காட்டிய சில விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸின் ஆய்வின் அடிப்படையிலே சில அறிகுறிகளை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது, அவ்வளவுதான். இதை யாரும் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு, ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கொள்வானா மாட்டானா என்பது அல்லாஹ் விடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பவர். இருந்தாலும் சில அறிகுறிகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். இது மார்க்கம் காட்டுகின்ற வழிகாட்டல். அப்போ நம்ம ரமலானில் பாஸ் ஆகிட்டோமா ஃபெயில் ஆகிட்டோமோன்னா இதை ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரமலானுக்கு பிறகு நான் தொடர்பு எல்லைக்கு வெளியில் சென்று விட்டேன் என்ற நிலை இருந்தால் நாம் செய்த ரமலானினுடைய எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அது பயனற்றதாக ஆகிவிடும். இல்லை, ரமலானுக்கு பிறகு அதே போன்று இல்லை, அதைவிட குறைந்த நிலையில் என்னுடைய மார்க்கம் மேம்பாடு அமைந்திருக்கிறது, மார்க்கம் சார்ந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் புகழுவோம். நாம் ரமலானில் பாஸ் ஆகியிருக்கிறோம், எல்லோரும் பாஸ் ஆக வேண்டும். ரமலானில் நாம் எடுத்த பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டுமல்ல, அது முதிர்ச்சி அடைந்து வருடம் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். கொஞ்சம் ஏற்றுக்கொள்வதற்கு சிரமமான ஒரு செய்தி இது. ஏன்னா இப்போ இதில் குறை உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க, நாம் இருப்போம். ஒரு நல்ல செய்தி கேட்கலான்னு வந்தால் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னா இது யாரையும் கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லலை. இதுதான் பிராக்டிக்கல், இதான் யதார்த்தம். யாரும் யாரையும் சாபம் விட முடியாது, யாரும் யாரையும் இப்படி தான் தீர்ப்பு வழங்க முடியாது. இருந்தாலும் ஒரு கலை யதார்த்தம்னு சொல்கிறோம் இல்லை. அப்போ மார்க்கம் இப்படி தான் வழிகாட்டுகிறது. ரமலானில் மட்டும் நீ ஏன்பா தொழுகிற? அல்லாஹ் ரமலானுக்கு மட்டும் இறைவனா? அல்லாஹ் ரமலானுக்கு மட்டும் உள்ள இறைவனா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாம் சொன்ன செய்திகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த குறைகள் உங்கள் இடத்தில் இருந்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறையச்சத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இறையச்சம் இல்லாமல் காலம் முழுக்க எல்லா நிலைகளிலும் கூட்டாகவோ தனியாகவோ எல்லா நிலைகளிலும் இறையச்சத்தோடு வாழ்ந்து இறை கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து மரணிக்கும் வரை இறை திருப்தியோடு வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.